கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு யுக்தி, புக்தி, அறிவும் தருவார். ஆமாம், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பிட்டான். இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தான். அப்போ என்னன்னா, சாலமோன் வந்து ஒரு மனுஷனை கூப்பிடுறாங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யுக்தி, புக்தி, அறிவு உள்ளவனாக இருந்தான். அவன் தான் என்ன பண்ணுறான்னா, சாலமோன் ராஜா கிட்ட வந்து அவங்க சொன்னதெல்லாம் செய்கிறாங்க. சரியா? ஆலய காரியங்களாகட்டும் எல்லாமே. அப்போ என்னென்னா, இன்றைக்கும் நம்மளுக்கும் கர்த்தர் என்ன தருவார்னா, யுக்தி, புக்தி, அறிவு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார்ன்றிருக்கு. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மந்ததுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு இருக்கு. அப்போ தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு தான் ஞானத்தை, அறிவை, இன்பத்தை தருவாராம். நம்மளுக்கு தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கி எல்லாரும் மனுஷ பார்வைக்கு நல்லவங்களாக இருக்கலாம் இல்லையா? முன்ன ஒன்று பின்ன ஒன்று பேசலாம், மனுஷன் முன்னாடி மாயா நடிக்கலாம். ஆனால் தேவன் பார்வைக்கு யார் நல்லவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஞானம், அறிவு, இன்பத்தை தருவாராம். அப்போ இந்த ஈராம் எப்படி இருந்திருக்காங்க? தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்களாக இருந்திருக்கணும் இல்லையா? அதனால தான் யுக்தி, புக்தி, அறிவுள்ள மனுஷனாக இருந்தாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய வேலை இல்லையா? சாலமோனுடைய அரமனை ஆகட்டும், அவன் தேவாலயமாகட்டும், அவங்க கட்டினது எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு பார்க்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காரியத்துக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இதே மாதிரி தான் நம்ம ஆசிரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், கர்த்தர் பெசலேல தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா? யாத்ராகமம் 31வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனத்துலாம் பார்த்தீங்கன்னா, அகோலியாபுனையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் ஆசரிப்பு கூடாரம். அப்போது இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தியை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இது வரைக்கும் சொல்லலாம், நான் மனுஷங்களுக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நல்லவனாய் வாழ்ந்தேனே, எனக்கு ஒன்றுமே ஞானம் இல்லையே நீங்கள் சொல்லலாம். கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்னு இருக்கு. இது இங்கே பார்க்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இது இருக்குது. சரியா? அப்போ என்னென்னா, கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். இன்றைக்கும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கீங்களா? தேவனுக்கு முன்பாக நல்லவனாக வாழ்ந்தீங்களான்னு பாருங்கள். ஒரு வேளை உங்களால் வாழ முடியலையா? இன்றைக்கி கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் பரிசுத்தமாக வாழணும் விரும்புகிறேன் தகப்பனே, என்னை பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. ஏசப்ப முடியறதை எனக்கு கழுவி சுத்திகரிக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது தேவ ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். நீங்கள் ஞானவானாய் மாறுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவன் ஞானத்தில் குறைவில் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனுக்கு கேட்க கடவுள் வேதம் சொல்லுகிறது. அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். இன்றைக்கும் உங்களுக்கு ஞானத்தை தர ஒரு உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழுங்க, தேவனுக்கு பயந்து வாழுங்க, தேவனத்தில் ஞானம் வேணும்னு கேட்டு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். நீங்கள் ஞானமாய் வாழ்வீங்க. ஜெர்மன்லாமா எங்கள் நண்பன் பரலோகப்பிதாவின் தருமையாக நாளுக்காக வேலைக்காய் நன்றியப்பா. இந்நாள் நீ பேசின தலைப்புக்காய் நன்றியப்பா. இன்றைக்கி எங்கள் கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயந்து வாழணும், நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு நல்லவங்களாக வாழணும், இடத்துல ஞானத்தை கேட்டு வாழணும், இந்த பூமியில் உமக்கு சாட்சியை பரிசுத்தமாய் வாழணும். எங்களுக்கு நீங்கள் ஞானம், புத்தி, அறிவும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏசு நாமத்தில் எங்கள் பெற்ற சுதந்திரத்துக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செய்ய விடுவிச்சிங்க. ஏசு நாம ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கர்த்தர் சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.